Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் 2025க்கான கலராகவே இந்த பேண்ட் ஆன் மோகா மூஸ் தான் இருக்கு. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ண மேக்கப் லுக் தான் நான் இன்னைக்கு கிரியேட் பண்ண போறேன். அண்ட் நான் வந்து என்னுடைய டேக் வித் மை ஓன் ஸ்டைல் அப்படி வந்து நான் அதை பண்ணிக்கிட்டேன். சில ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்கு அண்ட் அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லுக்ஸும் இருக்கு. அதில் ஐ சூஸ் திஸ். ஏகப்பட்ட மேக்கப் டிப்ஸ் வந்து வச்சிருக்கேன் வீடியோக்குள்ள. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பேட் ஸ்கின் மோட் ஆன், ஸ்கின்ல மாய்ஸ்சரைசர் மட்டும் இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பிரைமிங். பிரைமருக்கு இன்னைக்கு ஐம் யூசிங் லாரியலோட இந்த இன்ஃபாலிபிள் பிரைமர். இது நல்ல ஒரு க்ரீம் பேஸ்ட் ஹைட்ரேட்டிங், நல்ல உங்களுடைய மேக்கப் பிடிச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரைமர். இவ்வளவுதான். யூ ஒன்லி நீட் டு நோண்டு. ஐம் ஜஸ்ட் ஸ்ப்ரெடிங் திஸ் அண்ட் ப்ரெஸ்ஸிங் இன் டு மை ஸ்கின். எடுத்து மசாஜ்லாம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளி ப்ரெஸ் மட்டும் பண்ணி விடுங்க உங்க ஸ்கின்ல. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ப்ரைமிங்க்கு. ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ஹைட்ரேஷன் அண்ட் மேக்கப் வந்து நல்லா பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க. நான் மேக்கோட இந்த ஃபிக்ஸ் ப்ளஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு என் முகத்தில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங் மிஸ்ட் மாதிரியும் இருக்கும். உங்கள் மேக்கப்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரைமிங் போர்ஷன் மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் கலர் கரெக்ஷன். ஸோ கண்டிப்பாக இது தேவை உங்களுடைய முகத்தில். உங்கள் ஃபவுண்டேஷனை கிரே ஆக்காமல் பார்த்துக்கிறதுக்கு, உங்கள் ஸ்கின் அப்படியே த்ரூ அவுட் த டே அந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஆஃப் ஆன கலராக ஆகாமல், ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கோஸ் அ வெரி லாங் வே. ஸோ இந்த ஏரியா தான் எனக்கு வந்துட்டு டார்க்னஸ், டல்னஸ், ஆக்சிடேஷன் இதெல்லாம் நடக்கும். நெத்தியில் டேன், அப்புறம் கண்ணு கீழே இருக்கக்கூடிய இந்த டார்க் சர்க்கிள் ஏரியா, ஜென்ரலாக அந்த ஷேடோ இருக்கும்ல அது, அப்புறம் வாயை சுற்றி இருக்க இந்த பிக்மெண்டட் ஏரியா. நேச்சுரலாகவே எனக்கு இங்கே வந்து டிஸ்கலர்டாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ஆக்னே ஸ்பாட்ஸ் இல்லைனா டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரிலாம் இருக்குன்னா அது கூட யூ கேன் யூஸ் ஆரஞ்ச் கன்சீலர். ஸோ இதை பண்ணிவிட்டு நான் கையாலே பிளெண்ட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் ஹவு ஐ லைக் டு கலர் கரெக்ட் மை ஃபேஸ். இவ்வளோ தான் என்னுடைய ஃபேவரட் கன்சீலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷேட் அண்ட் ஃபார்முலேஷன். மேக்கப் ரெவல்யூஷனுடைய ஐஆர்எல் ஃபில்டர் கன்சீலர். இது ஷேட் C13.2. நல்ல ஒரு நியூட்ரல் அண்டர்டோன் இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர். பர்ஃபெக்டாக என்னுடைய ஸ்கின்னுக்கு கன்சீல் பண்ணுறதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு கன்சீலர். ஸோ இதை வந்து இந்த மாதிரி எங்கெல்லாம் நான் ஆரஞ்சு போட்டேனோ அங்கெல்லாம் பேசிக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு விட கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். இட்ஸ் ஃப்ரம் ரெனே. இதை ஃபுல்லாக தண்ணியில் நனைச்சிட்டு நான் பிழிஞ்சிட்டேன். ஸோ ஈரப்பதம் மட்டும் லைட்டாக இதில் இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்பஞ்சை வச்சு இந்த கன்சீலரை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்சில் பண்ணும்போது லைட்டாக உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஸ்பஞ்சு குடிக்கும் தான். பட் ட்ரஸ்ட் மீ, இந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஸ்பஞ்சை லைட்டாக அப்படி பிஞ்ச் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 யூசஸ்க்கு ஸ்பஞ்ச் வந்து கொஞ்சம் ஹார்டாகவும் நிறைய ப்ராடக்ட் குடிக்கிற மாதிரியும் இருக்கும். 2-3 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இட் வில் பி ஃபைன். அது கொஞ்சம் பழகிக்கும். ஸோ இது அப்படியே என்னுடைய முகம் ஃபுல்லாகவும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். தேவைப்பட்ட ஏரியாஸில் பிளெண்ட் பண்ணிவிட்டு முகம் ஃபுல்லாகவும். இதுக்கு மேலே ஐ வில் அப்ளை ஃபவுண்டேஷன். இன்னைக்கு பேசிக்கலாக நம்ம ஒரு நல்ல ஒரு கிளாம் மேக்கப் லுக் மாதிரி ட்ரை பண்ணுறோம் அப்படின்றதுனால ஐம் கோயிங் இன் ஃபார் அ ஃபவுண்டேஷன். இல்லைனா இதுக்கு மேலே நான் வந்துட்டு ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் அண்ட் காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிட்டு முடிச்சிருவேன் என்னுடைய மேக்கப்பே. ஸோ கையில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது லாக்மேயோட 925 கன்சீலர், ஃபவுண்டேஷன் இன் ஷேட் 390 கூல் கோகோ. கரெக்ட். ஏன் எனக்கு வந்து ஒரு மாதிரி பிளாங்க் ஆகுதுன்னு தெரியல. பட் இதை எடுத்து என்னுடைய முகம் எங்கேயாவது பேராக இருக்குன்னா அந்த ஏரியாஸில் நான் போட்டு அப்ளை பண்ணுறேன். Also, this sponge is like my favorite tool for application based products னு வரும்போது. உங்களுக்கு ப்ரஷஸ் பிடிக்கும்னா யூ கேன் யூஸ், பட் எனக்கு ஸ்பஞ்சஸ் இட் இஸ். அப்புறம் மீதி இருக்கிறது கோஸ் டு மை நெத்தி. நெத்தியில் நான் ஏன் ப்ராடக்ட் வந்து கம்மியாக போடுறேன் அப்படின்னா, எப்படியும் நம்ம வந்து இங்கே ப்ரான்சர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நிறைய ஃபவுண்டேஷன் பேஸ் வந்து க்ளீனாக கொடுத்தீங்கன்னா நிறைய ப்ரான்சர் அப்ளை பண்ணுறோம். ஸோ என்னோட நேச்சுரல் ஷேடோவே வந்து நான் என்னுடைய ப்ரான்சருக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதை அப்படி நான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதுனால உங்கள் ஃபவுண்டேஷனும் கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ப்ரான்ஸ் பண்ணும்போதும் ப்ரான்சரையும் கம்மியாக பண்ணிக்கலாம். அதுக்காக ஹைலைட்டிங் கன்சீலர், லாரியலோட இன்ஃபாலிபிள் கன்சீலர். இது நல்லா பளிச்சென்று இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர். ஐ லைக் டு அப்ளை திஸ் இங்கே மட்டும்தான். இங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய கை வச்சு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்ப்ரெட் இட் ஈவனாக. ஓகேவா? இந்த ஸ்பஞ்சை டேரெக்டாக நீங்கள் வைக்கலாம். ஆனால் என்ன ஆகும்னா டக்குன்னு ப்ராடக்ட் வந்து ஒரு இடத்துல இருக்கிறத மட்டும் குடிச்சுக்கும். இது ஒரு மாதிரி கொஞ்சம் அன்ஈவன் அப்ளிகேஷன் தரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கையால் ஈவனாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுக்கு யூ கேன் யூஸ் அ ப்ரஷ். பட் நான் வந்து இந்த மாதிரி கையும் ஸ்பஞ்சுமா என் முகத்தில் வச்சு பொன்மேனி ஆக்கி வச்சுருக்கேன் லிட்ரலாக என்னுடைய முகத்தை.
ப்ரஷ் வச்சு ஏதாவது குத்துனா அப்படியே அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நெத்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் இந்த பஃப்பை இப்படி பிஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கன்சீலரை பிளெண்ட் பண்ண போகிறீங்க. முக்கியமாக எட்ஜஸை மேலே பார்த்துட்டும் பண்ணிங்கன்னா அந்த லைன்ஸ்லாம் அழகாக உங்களுக்கு வந்து செட்டில் ஆகும். ஸோ டேக் யோர் டைம் அண்ட் ப்ராப்பராக blend your concealer. வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் திஸ் இஸ் ஆல் ஐ நீட். இதுவே எனக்கு போதுமான பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். எனக்கே இந்த கன்சீலர் ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும்னா ஐ லவ் த ஃபார்முலேஷன். ஷேட் வந்து கொஞ்சம் லைட் ஷேட் தான், அதனால தான் ரொம்ப கொஞ்சமாக போட்டிருக்கேன். பட் ஃபார்முலேஷன் வைஸ் பக்காவான ஒரு கன்சீலர், இந்த இன்ஃபாலிபிள் கன்சீலர். இன்னுமே ஷேட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தே ஆகணும் இருக்குது, பட் இங்கே இல்லை. இன்னும் ஒரு ரவுண்ட் செட்டிங் ஸ்ப்ரே. இது மேக்கோடது. இந்த மாதிரி பவுடர் பண்ண உடனே நம்ம வந்து செட்டிங் ஸ்ப்ரே வைக்கிறோன்னா அது பிரேக் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த மாதிரி பவுடர் செட்டிங் வேலைக்கு முன்னாடி இந்த க்ரீம் பேஸ்க்கு வந்து மறுபடியும் ஒரு ஹைட்ரேஷன் மிஸ்ட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இந்த செட்டிங் ஸ்ப்ரே ஒரு ரவுண்ட் அடிச்சிடுறேன். இப்போ இது செட் ஆகிற டைமில் நான் வந்து என்னுடைய ஐப்ரோஸ் வேலை வந்து முடிச்சிடுவேன். ஸோ ஐப்ரோஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் போய் ஒட்டியிருக்கும் இந்த செட்டிங் ஸ்ப்ரேலேருந்து. ஸோ அது கூட நம்ம பவுடர் ப்ராடக்ட் போடும்போது அந்த பவுடரும் ஈரமும் கலந்து நல்லா வந்து செட் ஆக வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மல்டிபர்பஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து ஐப்ரோஸ்க்கு செட் ஆகிற மாதிரியும் இருக்கும், நல்லா இன்டென்ஸான லுக்கும் வந்து கொடுக்கும் இந்த ஈரத்தோட பண்ணுறதுனால. ஸோ எனக்கு இந்த மாதிரி லுக் ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ரோஸோட இந்த நடு ஏரியாவில் ப்ராடக்டை வைக்கிறேன். நான் வந்து பர்பிளோட இந்த ஐப்ரோ கிட் எடுத்து நான் வந்துட்டு என்னுடைய ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறேன். இந்த டார்க் கலர் இங்கே ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலரில். இதுதான் என்னுடைய ஃபேவரட். ஒரு நல்ல பிளாக் பவுடர், மேட் பவுடர், அது ஐஷேடோக்குள்ள இருக்கிற ஒரு பவுடராக இருந்தால் கூட ஓகே தான். அதை வச்சு ஐ ஃபில் இன் மை ஐப்ரோஸ். இந்த இடம் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஒரு ஃபைனாக இருக்கிற மாதிரி இருக்க ஒரு ஐப்ரோ ப்ரஷ் எடுத்துக்கிறேன். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் ப்ரோ ஆர்ட். நான் ப்ராடக்ட் எதுவும் பேன்லேருந்து எடுக்கல, ஜஸ்ட் ஐப்ரோஸில் மறுபடியும் இப்படி ரன் பண்ணுறேன். அப்போ இந்த ப்ரஷில் உங்களுக்கு ப்ராடக்ட் கொஞ்சம் ஒட்டும். அதை வரைக்குமே வச்சு ஐ எம் கோயிங் டு கரெக்ட் மை ஐப்ரோஸ் இந்த ஏரியா. ஐயோ, மேலே போயிட்டேன். டக்குன்னு கையால் தொடச்சிக்கலாம். பெரிய ப்ரஷில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃபைன்டான ஒரு லுக் கிடைக்காது. இந்த ப்ரஷில் ஃபுல் ஐப்ரோஸ் பண்ணலாம், பட் பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னுடைய முகத்தில் அந்த செட்டிங் ஸ்ப்ரே நல்லா உட்காந்துருக்கு. கேன் யூ see the glow? இது வந்து அப்படியே அழகாக அந்த ஒரு டியூவி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம அதை மேட் ஆக்கிற போகிறோம், ஏன்னா ஐ லைக் மேட் ஃபினிஷ் லுக் தான். ஸோ என்ன பண்ணுறேன்னா கே பியூட்டியோட லாட்டே லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஃபேவரட் பிரைட்னிங் லூஸ் பவுடர். இதில் இந்த ரேஞ்ச் ஆஃப் பவுடர்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க, எல்லா ஷேட்ஸுமே நல்லாயிருக்கு. கேரமெல்லாம் வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஷேட். கேரமல், டாஃபி. கேரமல் டார்க்காகவே இருக்கும், கொஞ்சம் ஆரஞ்சிஷாக. டாஃபி, பீக்கன்லாம் வந்து நல்லா செட் ஆகும். ஸோ இதை வந்து நான் லாட்டே கொஞ்சமாக எடுத்து கையில் ஃபஸ்ட்டு இப்படி பஃப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அண்டர் ஏரியாவை செட் பண்ணுறேன். எனக்கு அண்டர் ஏரியா வந்து பிரைட்டாக வேணும். நான் 2016 ஆரம்பித்தேன் மேக்கப் கேர்லி. ஸோ ஐ வாண்ட் தட். அந்த டைம்லேருந்து இந்த அண்டர் ஏரியா பளிச்சென்று பண்ணி பண்ணி பழகுனதுனால அப்படியே தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பவுடர் அப்போ எடுத்தது தான், அதுக்கப்புறம் நான் பவுடர் எதுவும் எடுக்கல. இது ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ என் கை பின்னாடி இருக்கிறது வேணால் நீங்கள் வழிச்சு எடுத்துக்கலாம். அதை மட்டும் நான் என்னுடைய முகத்தோட மீதி ஏரியாஸ்க்கு இப்படி போடுறேன். தட்ஸ் இட். எனக்கு இந்த மூக்கிலலாம் இந்த ஷைன் லைட்டாக இருந்தால் ஓகே தான். அது நல்லா அப்படியே கொஞ்சம் ஹெல்தி ஸ்கின் மாதிரி ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ மீதி எங்கெல்லாம் எனக்கு அந்த மேட் லுக் வேணுமோ அங்கே இப்போதைக்கு நான் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஆல்சோ ஐ ஹைலி இன்சிஸ்ட் யூ ஆன் செட்டிங் யுவர் பேஸ் ஃபஸ்ட்டு வித் லூஸ் பவுடர். அதுக்கப்புறம் நீங்கள் காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கலாம். ரெண்டு மாதிரியும் பண்ணலாம், பட் இதோட ரிசல்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ஐ ஷேடோ பேலட். ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பே டவுன் ஐ ஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இதில் நல்ல ஒரு கலெக்ஷன் ஆஃப் ப்ரௌன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரௌன்ஸ் வச்சு தான் நான் வந்து வேலை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்க்கு வந்துட்டு ஐ எம் டேக்கிங் லோடட். ஃபஸ்ட் லைட் கலர் போகலான்னு பார்த்தேன், பட் நோ, லோடட் ஒரு நல்ல ப்ரௌன். லெட்ஸ் டிகின் அப்படியே டேரெக்டாக. நான் எதுவும் கன்சீலர், ஐ ஷேடோ, ப்ரைமர்னு எதுவுமே பண்ணல. டேரெக்டாக என்னுடைய ஐலிட்ஸில் போடுறேன். இஃப் ஐ எம் கோயிங் அவுட் நல்லா என்னுடைய ஐ ஷேடோ லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு கன்சீலர் லேயர் ஒன்று கொடுத்துட்டு நான் வந்து பண்ணுவேன். டுடே ஐம் நாட் டூயிங் தேட். ஸோ இந்த லோடரை வந்துட்டு இந்த ட்ரான்சிஷன் ஏரியாவில் போய் போடுறேன். இதை அப்படியே கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து லோவர் லேஷ் லைன் ஏரியாலையும் போடுறேன். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிக்மெண்டேஷன் அளவு வந்து இருக்குது. லைக் ரொம்ப ப்ரௌனாக வந்து தரல. சம்டைம்ஸ் ஐ ஷேடோ பேலட்டில் எப்படி இருக்கும்னா பேனில் பார்க்க ஒரு கலராக இருக்கும், அதை எடுத்து இப்படி போட்டோன்னா செம்ம டிஃப்ரெண்ட் கலராக, ரொம்ப பிக்மெண்டடாக, ரொம்ப ப்ரௌனாக, இல்லைனா இந்த கலர் வந்து ஒரு 2x இன்டென்சிட்டியோடு வந்து இருக்கும். அது வந்து இதில் இல்லை.
ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்குது. அடுத்து இன்னுமே கொஞ்சம் டார்க்கான ஒரு ஷேட். ஐம் கோயிங் டு மிக்ஸ் இந்த 2 ஷேட்ஸ். இது ரொம்ப கூலாக இருக்குது, இது கொஞ்சோண்டு வார்ம்த்தோடு இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு மிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் லவர். இது 2 மிக்ஸ் பண்ணி எக்ஸஸை டேப் பண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி அவுட்டர் ஏரியாவில் போடுறேன். கொஞ்சோண்டு சாஃப்டாக டீப்பன் பண்ணுறேன் என்னுடைய ஐ ஷேடோவை. ப்ரௌன் டோன்ஸ்லேயே வச்சுக்க போகிறேன் இன்னைக்கு என்னுடைய ஐ லுக்கு. மோஸ்ட்டாக அப்படி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஷாம்பெயின் ஏற்றுவேன், கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது ஷைனி லுக் எடுத்துகிட்டு வருவேன். இன்றைக்கி ஐம் நாட் டூயிங் தட். ஜஸ்ட் மேட் ஐஸ் மாதிரி தான் போய்க்கிறேன். ப்ரஷ்ஷை சாஃப்டாக இந்த இன்னர் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்படி சர்க்கிள் பண்ணுறேன், அந்த ஒரு ஷேடோ கொடுக்கணுன்றதுக்காக. அவ்வளோதான். திங்க் ஐல் யூஸ் இந்த ஷேட், இந்த ஒரு ஆரஞ்சு ஷேட் அண்ட் மை லிட் ஏரியா இங்கே, ஜஸ்ட் டு பிரைட்டன் அப் தி ஸ்பேஸ். இது வந்து அந்த லிட் ஸ்பேஸை கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். ஐம் ஜஸ்ட் யூஸிங் மை பிங்கி ஃபிங்கர். அதுக்கு இட்ஸ் த பெஸ்ட் டூல் ஆக்சுவலாக. ஃபிங்கர்ஸ் தான் மேக்கப்புக்கு வந்துட்டு பெஸ்ட் டூல். ஸோ மறுபடியும் இந்த ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் சாஃப்டன் மட்டும் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் ஐம் டன் ஃபார் நவ். ஓகே, அது நம்ம ஒர்க் பண்ண வந்து போய்க்கலாம். ஆல்சோ ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை ஃபேஸ். இப்போது கொஞ்சோண்டு நான் வந்துட்டு ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். திஸ் இஸ் மஸ்ட். அது முக்கியமாக இன்றைக்கி மோகா மூஸ்க்கு திஸ் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். டூ யூஸ் அ ப்ரான்சர். நான் வந்து ஹுடா பியூட்டியோட ப்ரான்சர் யூஸ் பண்ணுறேன். இதை நல்லா என்னுடைய ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸ், அப்புறம் இந்த நெத்தி ஏரியா, இங்கே ஒரு டென்ட் இருக்குல்ல இப்படி, எனக்கு இது வந்து இட்ஸ் அ ஃபேஷியல் பிக்மெண்டேஷன் மாதிரி. நான் அதை கவர் பண்ணுறதுக்கு பாதர் பண்ண மாட்டேன், அதனால அதை அப்படியே விட்டுட்டேன். எனக்காவது நல்லா ஃபுல் கவரேஜ்லாம் போகிறோன்னா அங்கே நல்லா அப்படியே ஃபவுண்டேஷன்லாம் அப்படியே திக்காக அப்பி, கன்சீலர்லாம் அப்பி இந்த வேலைலாம் செய்வேன். ஆல்சோ அங்கே நேச்சுரலாகவே எனக்கு ஒரு டென்ட் இருக்குன்றதுனால அந்த ஷேடோவும் தெரியும். ஸோ bronzing is done. எனக்கு வந்து now I am on like okay, trust the process mode because something is off என்னுடைய மேக்கப்ல. You guys know me, நான் இப்படி தான் செய்வேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எங்கே மேக்கப் போகுதுன்னே தெரியாது, ஒரு ஐடியாவே இருக்காது, ஏதோ மாதிரியே இருக்கும். ஆனால் ஃபைனலாக கெட் தேர். நான் அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நான் என்னை நானே கன்வின்ஸ் பண்ணி இட்ஸ் ஓகே மோனா அப்படின்ட்டு செய்வேன் சம்டைம்ஸ். அதுதான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ மேக்கப் ரெவல்யூஷனோடைய இந்த ஸ்ட்ரீம் லைன் ஐலைனர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரௌன் கலர். இவ்வளோ பென்சில் காலியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் ஒரு வாட்டி இல்லை, ஒரு சில வாட்டி தான் என்னுடைய கண்ணுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். லிப் லைனராக யூஸ் பண்ணுவேன் பேசிக்கலாக. டுடே ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஃபார் மை ஐஸ். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு காஜல் மாதிரி எப்படி இதை யூஸ் பண்ணணுமோ அப்படி இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ணுறேன். செம க்ரீமி, செம பிக்மெண்டட், நைஸ் கூல் டோன் டார்க் ப்ரௌன் ஷேட். திஸ் இஸ். இதை போட்டுக்கிறேன். இதே கொஞ்சமாக என்னுடைய அப்பர் லேஷ் லைன்லையும் ஜஸ்ட் ஒரு இன்டென்ஸான மைல்டு ஷேடோக்காக லைட்டாக திங்க் கிரேசி. நான் பார்த்த மோகா மூஸ் லுக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு விங் லைன் இருந்தது. ஐ திங்க் ஐ ஸ்லைட்லி டூ அ லிட்டில் விங், ஜஸ்ட் அந்த ஃப்ளிக் மட்டும் அண்ட் தின்னாக லைன் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து லிட் ஸ்பேஸ் ரொம்ப குட்டியாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். லைக் விங்கு மட்டும் ஒரு குட்டி ஃபேக் விங் மட்டும் போட்டுட்டு யூ கேன் ஸ்டாப். லைட்டாக இந்த மாதிரி முடியோடே நீங்கள் போகிறீங்கன்னா ரொம்ப தின்னான ஒரு லைன் லுக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் நான் எனக்கு பண்ணிக்கிறேன். கேன் யூ see ஸ்பாட் டிஃப்ரென்ஸ்? லைக் கொஞ்சம் கூட பர்ஃபெக்ஷனாக இருக்குது இந்த இடத்துக்கு, அவ்வளோதான். இது வந்து லிக்விட் லைனர்ஸ் விட இந்த மாதிரி ஸ்கெட்ச் லைனர்ஸில் உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இதே நான் என்னுடைய இன்னொரு சைடு கண்டினியூ பண்ணிக்கிறேன். பீங் வெரி கேர்ஃபுல். ஏன்னா சம்டைம்ஸ் இதில் ஜாஸ்தியாகி அதில் கம்மியாக அந்த பிரச்சனை வரும். இதை பண்ணிக்கிட்டு திஸ் இஸ் how it looks. I like it. எனக்கு இந்த லுக் ஆக்சுவலாக பிடிக்கும். கண் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஐலைனர் எதுவும் பண்ண மாதிரி பெருசாக தெரியாது. திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் மஸ்காரா ஃப்ரம் மேக். இது மட்டும் ஐ திங்க் I'll splurge காலியாக. This one is their Max Stack Mascara 51. That's not waterproof. So இதை எடுத்து நல்லா நான் என்னுடைய லேஷஸ்லாம் கோட் பண்ணிக்க போகிறேன். நோ ஃபால்ஸீஸ். ஓகே, we are in 2025. நான் 2023லே ஃபால்ஸீஸை விட்டுட்டேன். ஏன்னே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி பக்கா பர்ஃபெக்டான மஸ்காராஸ் லைக் உங்களுக்கு ஃபால்ஸீஸ் வைக்கிற ரிசல்ட் வந்து கொடுக்குது. ப்ளஸ் ஃபால்ஸீஸ் இஸ் லைக் அ tedious ப்ராசஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் த ப்ராசஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், பட் ரிசல்ட் ஐ லைக் இட். அதுவும் முக்கியமாக ஃபோட்டோஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்பர் லேஷஸ் இப்போதைக்கு டன். லோவர் லேஷஸ் ஐ genuinely love what this does to my lashes. Like
ரொம்ப கிளம்பி ஆக்காம பட் அழகா எலாங்கேட் பண்ணி வால்யூம் கொடுத்து இன்டென்ஸ் ஆக்கி. ஜஸ்ட் அ லிட்டில் டிப், இப்போ நீங்கள் ப்ரௌன் ஸ்கின்னாக இருந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு ப்ராப்பர் நியூட் காஜல் பார்க்குறீங்கன்னா யூ ஹாவ் டு கெட் அ ப்ரௌன் காஜல். ப்ரௌன் காஜல் வில் ஒர்க் ஆஸ் அ நியூட் காஜல். இந்த பிங்க் இல்லைன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு அது செட் ஆகும். இல்லைன்னா அந்த டால் லுக் வந்து கொடுக்கும், அது நல்லா இருக்காது. ட்ரை யூஸிங் ப்ரௌன், லைட் ப்ரௌன்ஸ், அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கலர்ஸ். That will work as a nice beautiful nude kajal look. இப்போ lips போயிடலாம். லிப்ஸ்க்கு I'm going in for a brown lip combo. நான் பார்த்த மோகா மூசஸ் லுக்கில் மோஸ்ட்டாக வந்துட்டு அந்த ஒரு மோ பிங்க் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன் இருந்தது. பட் ஐ வாண்ட் டு டூ அ ப்ராப்பர் ப்ரௌன் லுக். நம்ம ப்ளஷ்க்கு வேணால் லைட்டாக அந்த ஒரு மோ பிங்க் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஐம் யூஸிங் லாக்மேயோட எஸ்ப்ரெஸோ, ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ டு அவுட்லைன். லிப் லைனர் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். பட் எனக்கு வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் கொடுக்குற அந்த கிறிஸ்ப்னஸ், அந்த ப்ரிசைஸ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ்டிக் வந்துட்டு ஐம் யூஸிங் ஹேசல்நட் ப்ரௌன் ஃப்ரம் மாமா அர்த். ஆக்சுவலாக இது வந்து ஜஸ்ட் பை இட் செல்ஃப் நாட் அ ப்ராப்பர் நைஸ் லுக்கிங் ப்ரௌன், பட் வித் அ ப்ரௌன் லிப் லைனர், டார்க் ப்ரௌன் லிப் லைனர், திஸ் இஸ் யூ வில் சி. இந்த லிப்ஸ்டிக்கே ஒரு லைட் பேஸாக கொடுக்குறேன். Hold on. Look at that brown, guys. I can feel it. இப்போ வந்து blush மட்டும் போட்டுடலாம். blushக்கு வந்து I'm using கொஞ்சம் மௌவ் அண்டர்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு கலர். This one is from MAC Pinch Me Sheer Tone Blush. நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to mix my bronzer and blush கொஞ்சம் சேர்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் அதே bronzer, அப்புறம் blush கொஞ்சமா. This is the beautiful brown mauve pink blush, bronzer, blush. கொஞ்சமா மூக்கோட டிப்ஸ்லையும் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் போடுறேன். பிகாஸ் ஐம் கோயிங் டு டாப் மை ஃபேஸ் வித் கொஞ்சம் காம்பேக்ட் இப்போ. ஸோ ஐ நியூட்ரலைஸ். ஐம் நாட் அ blush girl. I don't like my face with blush on. I don't know why. ஆனால் this is for the looks. இப்போ நான் பண்ணுறது is like my favorite thing to do. கொஞ்சம் காம்பேக்ட் இதை எடுத்து அண்டர் ஏரியாவில் லாஸ்ட்டாக ஒரு டச் அப். ஓகே, பிஃபோர் ஐ ஃபினிஷ். திஸ் ஒன் இஸ் மேப்ளினோட 330. இப்போ தான் நான் மேக்கப் போட்டிருக்கேன், அதனால இப்படி கொஞ்சம் பவுடர் மூஞ்ச மாதிரி இருக்கும். லெட்ஸ் கிவ் சம் டைம் ஃபார் திஸ் டு செட்டில். ஓகேவா, என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரவுண்ட் செட்டிங் ஸ்ப்ரே அடிக்க போகிறேன். நாட் த ஃபிக்ஸ் ப்ளஸ் மிஸ்ட் முன்னாடி அடிச்சது, மேப்ளினோட இந்த ஃபிட்மி ஸ்ப்ரே. அண்ட் ஐ திங்க் ஐ ப்ராபப்ளி கோ வித் அனதர் லேயர் ஆஃப் மஸ்காரா. லிட்ரலாக என்னுடைய ஸ்டைலுக்கு, என்னுடைய லைக்கிங்க்கு ஐ வாண்ட் டு டேக் மை பிளாக் காஜல் அண்ட் ஒரு லைன் எனக்கு என்னுடைய லோவர் லேஷஸில் கொடுக்கணும், லோவர் வாட்டர் லைனில் கொடுக்கணுன்ட்டு இருக்கு. ஆனால் வி ஆர் ஸ்டிக்கிங் வித் தி தீம், அதனால ஐம் நாட் டச்சிங் இட். ஹைலைட்டர் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சோண்டு ஹைலைட்டர் போட்டுக்க போகிறேன். I know what the problem is and I'm going to correct it, but 1 second. It's the second layer of eyebrow filling. எனக்கு ஐப்ரோஸ் வந்து இன்னொரு வாட்டி டச் பண்ணணும்னு தோணுது. ஸோ கைஸ், திஸ் இஸ் மை டேக் ஆன் தி மோகா மூஸ் மேக்கப் ஃபார் 2025. எனக்கு ஒன்றும் பெரிய ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இல்லை. ஏன்னா எனக்கு யூஸ்வலாக இந்த தீம் மேக்கப் லுக்ஸ் தான் வந்து பிடிக்கும். என்னுடைய ஃபேஸில் நான் போடுறதுக்கு இந்த ப்ரௌன் தீமில் ப்ரௌன் ஐ ஷேடோ, அதுக்கப்புறம் ப்ரௌன் லிப்ஸ், இதெல்லாம். ஐ தாட் ஐல் ஜஸ்ட் சிம்ப்ளி ஹாப் இன் த ட்ரெண்ட் அண்ட் சி எப்படி இருக்குது அப்படின்றது. Yeah, this is nice. Let me know if you guys, இந்த லுக் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா. இது வரைக்கும் ப்ரௌன் தீமில் நீங்கள் மேக்கப் பண்ணல அப்படின்னா டூ ட்ரை இட் அவுட். சூப்பராக இருக்கும். அது நீங்கள் வந்துட்டு வெயிட்டிஷ் டு டஸ்கி டீப்பர் ஸ்கின் டோன்லாம் இருக்கீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு லுக் கார்ஜியஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிட்ட சில டீட்டெயில்டான டிப்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாருமே என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். Number one fan, you say you applaud. Got me think about inside the walls. Words got deep, it's like a sword. Making me better, you hotter than pepper.